வெளிநாடு போகணும். நெறைய பேரோட எண்ணமா இருக்கும். என்னென்னவோ ட்ரை பண்ணுவாங்க சார். திறமை இருக்கு, படிப்பு இருக்கு, என்ட்ட பணம் கூட இருக்கு போக. ஆனா போக முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால. இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? 100% ஓ! எல்லாத்துக்குமே வாஸ்து இருக்கு. ஓகே. வாஸ்து இல்லாததே கிடையாது. எல்லாத்துக்குமே இருக்கும். சரியான விகிதத்தில், சம அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓ! இந்த நிலத்தில் எப்படி வந்து நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு இருக்குதோ, அதே தான் பாடியில இருக்கு. ம். இதுதான் இந்த இயற்கை உடைய இது. அந்த சமநிலை மாறும்போது, நம்ம உடம்பே வியாதி வந்துரும். ம். அக்னி தத்துவம் குறையும்போது, சாப்பிடுற பொருளு ஜீரணம் ஆகாது. டைஜஷன் ஆகாது. அக்னி தத்துவம் இருக்கணும். அதே தான். வாஸ்து இல்லாத இதுவே கிடையாது. வாஸ்த ஒரு அறிவியலா பாருங்க. ம். ஆன்மீகமாவும் பாருங்க. இது மூட நம்பிக்கைன்னு சொல்லணும்னா, என் பாஷைலலாம் ஒரு மடையன். அப்படி தான் நான் திட்டுவேன். வேற வழி கிடையாது. நீ போய் பார்த்தியா நான் சொல்லுவேன். நீ ஆய்வு பண்ணியான்னு கேட்பேன். என்னை பொறுத்தவரைக்கும். பொத்தாம் பொதுவா பேசக்கூடாது. ஒரு விஷயத்த படமே பார்க்காம, கதை சில படம் சொல்லக்கூடாது. வந்து ரிவ்யூ ஒருத்தர் சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ரிவ்யூ சொல்லிட்டு, "படம்லாம் வேஸ்ட்டு" அப்படின்லாம் சொல்லக்கூடாது. படத்த பார்த்தியா? ஒரு சினிமால அன்னப்பட்சி மாரி, நீர் எது, பால் எது, நல்லது எடுத்துக்கோ. 3 மணி நேரம் படத்துல மாறுறது பல விஷயம் இருக்குது. 100வது நாள் படம் பார்த்து கொலை பண்ணவனும் இருக்கான் ஜெயப்பிரகாஷ். கெட்டத மட்டும் அவன் எடுத்துக்கிட்டான். அதிலேயே நல்ல விஷயமும் இருக்குது. எவ்வளவோ இருக்குது. அது மாரி வாஸ்துல இல்லாத விஷயமே கிடையாது. வாஸ்து ஒரு வீட பார்த்தே ஒருத்தரோட இத தெரிஞ்சுக்கலாம். ம். அவங்க வீட வந்து நல்ல அனுபவம் உள்ள ஒரு வாஸ்து நிபுணர், அனுபவஸ்தாலி. ஒரு 2 நாள் கிளாஸு, ஒரு 10 நாள் கிளாஸு, பல வீடியோ பார்க்குறது, பல புத்தகம் படிச்சுட்டு வந்தாலாம் வரவே வராது. ரத்தமும், சதயமா இருக்கணும். அதே நெனப்பா இருக்கணும். அதே சிந்தனை இருக்கும். அப்ப தான் இந்த பிரபஞ்சமே எடுத்துக் குடுக்கும். ம்.